கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சொல்லுங்க. இயேசுவை போல ஒருவர் இல்லை. இயேசுவை போல எங்களை நேசிக்கிறவர் இல்லை. இயேசுவை போல எங்களை வழி நடத்துகிறவர் ஒருவர் இல்லை. அவர் தான் எனக்கு எல்லாமே. சொல்லுங்க. இயேசு தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பத்தை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் சொந்த பந்தங்களை காட்டிலும், உற்ற உறவினர்களை காட்டிலும், என் பலத்தை காட்டிலும், எங்கள் குடும்பம், எங்கள் உறவுகளை காட்டிலும் இயேசு ஒருவரை மேலானவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை. அவரை எக்காலத்தில் நான் சோதரிப்பேன். அவர் புதிய பொழுதும் என் வாழ்வில் இருக்கும். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த சங்கீதம் நாம் தொடர்ந்து தியானிக்கிற தலைப்பு சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வாய் திறந்து எல்லாரும் சொல்லணும். மனப்பாடம் பண்ணி இருக்கணும். இது வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியும். அதுல இருந்து கடந்த வாரம் சொன்னோம். உண்மை என்ற ஒரு தலைப்பில் நாம் தியானித்தோம். என் பாத்திரம் உண்மையினால் நிரம்பி வழியும். My cup runneth over with faithful. அதுல தேவன் உண்மையுள்ளவர் என்று சொன்னோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் எப்போது போய் பேசுகிற தேவன் அல்ல. அவர் பிசாசை போல மாத்தி மாத்தி பேசுகிறவர் அல்ல. அவர் பொய் உரையாத தேவன். தீத்து 1:3 வாசித்தோம். அவர் பொய் உரையாத தேவன். அவர் நமக்கு உண்மையாய் தான் பேசுவார், உண்மையை தான் சொல்லுவார். அப்படி இந்த உலகத்தில் அவரை போல உண்மையுள்ள தெய்வத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் தான் வேதமே சொல்லுகிறது. அவரை போல உண்மையுள்ள தெய்வம் யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் உண்மையான தேவன். அவர் தான் உண்மையான ரட்சகர். அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த தெய்வம் என்னென்ன பண்ணுவார் கடந்த வாரத்துல வாசிச்சோம், தியானித்தோம். அவர் வாக்குப்பத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நம்முடைய அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஐக்கியமாக இருப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவர் உண்மைனா அவர் உண்மையில மாற்றப்பட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரம் என்ன நாம் வாசிக்க அதிலே நம்ம தியானிக்க போறோம்னா மத்தேயு 25வது அதிகாரம், மத்தேயு 25ல 21லிருந்து 26 வரைக்கும் வாசிக்க போறோம். அதுல என்னன்னா கடந்த வாரத்துல தேவன் சொல்லுங்க தேவன் உண்மையுள்ளவர். ஆனா இப்ப இந்த வார்த்தை என்ன தியானிக்க போறோம்னா நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம தியானிக்க போறோம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு நான் தலைப்பு இப்படியா கொடுக்குற உண்மையா இரு அல்லது உண்மை உள்ளவனா இரு. ஒரு ஆமென். இன்னைக்கு நாம உண்மையா இருக்கிறோமா இல்ல உண்மை இல்லவனா இருக்கிறேனா என்று நாமளே சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் அவர் உண்மையா இருக்கிறார்னா கண்டிப்பா கொஞ்சமாவது உண்மை எதிர்பார்ப்பார்ல. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரா நாமளும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அவர் மட்டும் உண்மையா இருந்துட்டு நம்ம உண்மை இல்லைன்னா அவர் எதிர்பார்ப்பாரா எதிர்பார்க்க மாட்டாரா? எதிர்பார்ப்பாரு. அதே மாதிரி அவர் பொய் பேசிட்டு இருந்துட்டு அவர் உண்மையா இல்லாம பொய் பேசிட்டு இருந்து நம்மளே உண்மையா இருங்க என்று சொன்னா அது சரி கிடையாது. ஆனா அவர் உண்மையா இருக்கிறதுனால நம்ம உண்மையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சில நாம் உண்மையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கை பெரிய காரியங்கள் உண்டாக. வாசிக்கலாம் மத்தேயு 25 21லிருந்து 26 வரைக்கும். முதலில் சொன்னா அது கரெக்டா எடுத்திருக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே வேற படிங்க. நீங்க படிங்க. கரெக்டா படி போறீங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் ஸ்பீட படிங்க. உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆமென். வெயிட் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா இங்க பாக்குறீங்க கவனிங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா அவர் ஒரு எஜமான் இருந்தாரு, ஒரு வேலைக்காரன் ஊழியக்காரன் இருந்தாரு. அங்க ஊழியக்காரனை பார்த்து எஜமான் சொல்ற காரியம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமென். நீ ஃபுல்லா உண்மையா இருந்தனா உன்னை உயர்த்துறேன், உன்னை அதிகாரியா வைக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன், உன் தேவைகளை சந்திக்கிறேன், உன் குறைகளை நிறைவாக்குகிறேன், உனக்கு தேவையானதை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர் சொன்னது என்ன அந்த காரியம்னா ஒரு உதாரணமா கர்த்தர் ஒரு இலக்கணமா அதை சொல்கிறார்னா கொஞ்சத்திலே உண்மையில. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற காரியம்னா கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்திலும் உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க கடவுளா மாறுவீங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்க? நீங்க எல்லாத்திலும் பரிசுத்தமா இருந்தீங்கன்னா கடவுளா மாறுவீங்க. உங்களுக்கு இயேசு தேவையில்ல, பைபிள் தேவையில்ல, கோயில் தேவையில்ல, சர்ச்சு தேவையில்ல, எதுவுமே தேவை கிடையாது. நீங்க பரிசுத்தரா இருந்தீங்கன்னா நீங்களே உண்மையுள்ளா இருந்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. உண்மையுள்ள தேவன் யாருன்னா உண்மையுள்ளவர் யாருன்னா கடவுள் மட்டும்தான். வேற யார் எடுத்துனா உண்மை என்று 100% சர்டிபிகேட் கொடுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட பரிசுத்தவான் போல இருந்தாலும் எப்பேற்பட்ட உண்மையுள்ளவனா இருந்தாலும் நீதிபரனா இருந்தாலும் அவன் 100% பெர்ஃபெக்ட் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆண்டவரை தவிர இந்த பூமியில் யாரும் பரிசுத்தர் கிடையாது, யாரும் உண்மையுள்ளவன் கிடையாது, நீதி உள்ளவர் கிடையாது.
அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், அவர் ஒரு நீதியுள்ள தேவன். ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, கொஞ்சமாவது நீதி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள முயற்சிக்கும் போது கர்த்தர் அதில் பார்த்து நம்மை பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ராமன் அல்லேலூயா. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை பிறந்து படுத்திட்டே இருக்கிறது. அப்ப அந்த குழந்தை கொஞ்சம் நடக்க முயற்சி செய்யும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்ம உலகத்திலே இல்லாத ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில கிடைக்கும். எனக்கு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது, அது நடந்து ஓடுதா இல்ல, கொஞ்சம் எழுந்து நடந்து கீழே விழுந்துரும், எழுந்து நடந்து கீழே விழுந்துரும். நான் பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்தம், ஒரு கலிப்பு. ஏன்னா என்னுடைய குழந்தை கொஞ்சமாவது முயற்சி செய்கிறதே. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, குழந்தை ஃபுல்லா நடந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன்னு நினைப்பீங்களா? இல்ல, முயற்சி செய்யும் போது உனக்குள்ள குழந்தை நல்லா நடக்கிறத காட்டிடும். இப்ப குழந்தை நல்லா நடந்து போகுது, இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? சொல்லுங்க. இப்ப குழந்தை நல்லா நடந்து போகுது, நல்லா ஓடுது ஓடி, இப்ப சந்தோஷப்படுறீங்களா? அதிகமா எப்ப பார்த்தாலும் சந்தோஷப்படுறீங்களா? பட மாட்டோம், சந்தோஷமாக பட மாட்டோம். அது நார்மல், நேச்சுரல், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். பிறந்த குழந்தை முதல் ஒரு காலடி வைத்து கொஞ்சம் நடக்க முயற்சி செய்யும் போதுதான் நமக்குள்ள இல்லாத ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு கலிப்பு உண்டாகும். காரணம், குழந்தை படுத்துக்கிட்டே இருந்து முயற்சி செய்கிறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். அதே போல நம்முடைய ஆண்டவர், நீ பரிசுத்தமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஆண்டவருக்குள்ள வந்துட்டு வளர்ந்துட்டு நீ ஜெபம் பண்ற, பரிசுத்தமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, உண்மையா இருக்கிற, நேச்சுரல். ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் பைபிள் அப்படி நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனால் இப்போ நீ ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நீ பாவத்திலேயோ சாபத்திலேயோ எதிலோ விழுந்து கொண்டிருக்கிறா, நீ கொஞ்சம் உண்மையா இருக்க முயற்சி செய்யும் போது, கொஞ்சம் உண்மையா இருக்க நீ நடக்க ட்ரை பண்ணும்போது, கொஞ்சம் பரிசுத்தமா இருக்க நீங்க முயற்சி செய்யும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாய் பரலோகத்தில் களி கூறுகிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க விரும்புங்க, உங்களுக்கு புரிந்து கொள்ளணும். 100% பர்ஃபெக்ட் நான் சொல்ல வரல. முயற்சி செய்யுங்கள். கொஞ்சமாய் உண்மையா இருக்க நீங்க காலடி எடுத்து வைங்க. பேசுகிறத உண்மையா இருங்க, ஜெபம் பண்றத உண்மையா இருங்க, ஊழியம் செய்கிறத உண்மையா இருங்க, பரிசுத்தத்துல உண்மையா இருங்க, பாடுகிறத உண்மையா இருங்க, செய்கிற வேலையில உண்மையா இருங்க, நீங்க செய்கிற காரியத்துல பிசினஸ்ல உண்மையா இருங்க, நீங்க உங்களோட கணவனுக்கு உண்மையா இருங்க, மனைவிக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, பெற்றோர்களுக்கு உண்மையா இருங்க. எல்லா விதத்திலும் நீங்கள் கொஞ்சம் உண்மையா இருக்க முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் அநேகத்திற்கு அதிபதிகளாகும், அதிகாரியாகும். ஆண்டவர் தேவனுடைய சந்தோஷத்துக்குள் உங்களை உங்கள் குடும்பங்களை பிரவேசிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் என்ன சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. 100% எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. பட் நான் முயற்சி செய்கிறேன். நான் அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வருகிறேன், அந்த பாவத்திலிருந்து கொஞ்சம் எழுந்து வருகிறேன், அந்த சாபத்திலிருந்து கொஞ்சம் எழுந்து வருகிறேன், அந்த கீழ்ப்படியாமல் கொஞ்சம் எழுந்து வருகிறேன், அந்த விக்கிரகத்தில் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். நான் கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறேன் ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு கீழே தொடர்ந்து படிச்சீங்கனாலும், நான் படிக்கிற நேரம் இல்ல. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றேன்னா, எஜமானனு ஒரு 3 வேலைக்காரர், ஒரு ஊழியக்காரர் அவர் கீழே வேலை செய்யறாங்க. இதுதான் அதனுடைய இதுல சொல்லியிருக்கு. 3 ஊழியக்காரர் வேலை செய்யறாங்க. அவர் என்ன பண்றாரு, தூர தேசத்துக்காக ஒரு பிசினஸ் காரியத்திற்காக, ஒரு காரியத்திற்காக ஒரு வெளியில நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து கொடுக்குறாரு. பணத்தரம், தாளந்துனா பணம். ஒரு நம்ம கணக்குல தாளந்துன்னு அப்ப சொல்லுவாங்க. ஒரு இப்ப 5000 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு, 5 தாளந்து கொடுக்குறாரு. இன்னொருத்தங்கிட்ட 2 தாளந்து கொடுக்குறாரு, ஒரு 2000 ரூபான்னு வச்சுங்க. இன்னொரு ஆளுகிட்ட 1 தாளந்து கொடுக்குறாரு, ஒரு 1000 ரூபாய். ஆமென். அல்லேலூயா. இதுலயும் ஆண்டவர் பாருங்களா, ஆண்டவர் சில காரியங்கள் இருக்குது. ஏன் இவனுக்கு 5000, இவனுக்கு 2000, அவனுக்கு 1000, மொத்த பேருக்குமே 5000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், இல்ல மொத்த பேருக்குமே 2000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், இல்ல மொத்த பேருக்கும் 1000 கொடுக்கலாம். இதுல சில காரியங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறேன். அதுக்குள்ள போல நான் இப்படி வரேன். கொடுத்துட்டு போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வராரு. வந்த உடனே 3 வேலைக்காரனையும் ஊழியக்காரனையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, நான் கொடுத்த தாளந்து என்ன பண்ணீங்க, இது பண்ணி கேட்கும்போது வரும்போது அந்த 5 தாளந்து வாங்கினாலும் அவங்க ஆண்டவர் விட்டு வந்து, ஆண்டவரே நீங்க கொடுத்த 5 தாளந்து 5000 ரூபாய் நான் பிசினஸ் செய்து வியாபாரம் செய்து இந்த வியாபாரத்தில் போட்டு 5000 நான் 10000 ரூபாயை மாற்றி இருக்கிறேன். அந்த 5 தாளந்தை 10 தாளந்தாய் மாற்றி இருக்கிறேன். என்னங்க ஆண்டவரே 10 தாளந்துன்னு கொடுக்குறான். கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அந்த 10 தாளந்து நீயே வச்சுக்கோன்னாரு. ஆமென். அல்லேலூயா. 2 தாளந்து வாங்கிட்டு போன வந்தான். 2 தாளந்து நான் கூட இன்னும் 2 தாளந்து சம்பாதித்து 4 தாளந்தாய் மாற்றி இருக்கிறேன். என்னங்க 4 தாளந்து 4000 ரூபான்னு கொடுத்தான். இந்த 4000 ரூபாய் நீயே வச்சுக்கணும் ஆண்டவர் சொன்னாரு. இந்த 1 தாளந்து வாங்கினா பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணனா, அந்த 1 தாளந்தை வாங்கி அதை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர் வந்தாருன்னா கேள்வி கேட்க போறாரு. பிசினஸ்ல எதுனா போட்ட லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், இல்ல எதுனா அவர் அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறான் பாத்துருமா. ஆமென். மண்ணுக்குள்ள பத்திரமா பதிச்சு வச்சு ஆண்டவர் வரும்போது அதை தோண்டி எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறான். நீங்க விதைக்காத இடத்துல அறுவடை செய்யறவரோ, நீர் பாய்ச்சாத இடத்துல விதைக்கிறவரோ, இப்படி செய்யற ஆண்டவர் நீர் தெரிஞ்சுட்டு நான் மண்ணில் புதைச்சு வச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அவன் ஆண்டவருக்கு கொடுக்கறான். இதுல யாரு நல்லவன், யாரு நல்லவன்? சம்பாதிச்சவன் நல்லவனா, பத்திரம் வாழ்ந்துட்டு புதைச்சு வச்சவன் நல்லவனா?
ஆனா இவன் பயங்கரமா புதைச்சு வச்சுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து பயங்கரமா கோபம் வந்து கடிந்து கொண்டாரு. அந்த ஒரு தலந்தை வாங்கி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுத்தார். அதான் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதையும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை அவன் பயன்படுத்துவதில் உண்மையா இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இவன் என்ன பண்ணா, அப்படி சோம்பேறி போல ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அதை புதைத்து வைத்திருந்தான். அது அவங்கிட்ட இருக்கிறது பிடிங்க ஆண்டவர் இல்லாத இருக்கிறவங்கிட்ட கொடுத்தாரு. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்களை, நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, நமக்கு கொடுத்திருக்கிற பிசினஸ், நமக்கு கொடுத்திருக்கிற சொந்த பந்தங்கள், இதை எல்லாம் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க கொஞ்சம் உண்மையா இருந்தீங்கன்னாவே கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்க கொஞ்சம் உண்மையா இருக்க முயற்சி செய்தீங்கன்னாவே அநேக வாசல்களை கற்றுத் திறப்பார். இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்ற ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில் உங்களை அதிகாரிகளாக உங்களை உயர்த்தி வைப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்ல, என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஜெபம் பண்றதுல உண்மை, ஜெபம்னா நம்முடைய தேவைக்காக போய் ஜெபம் பண்றது, இல்ல யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்கன்னு போய் ஜெபம் பண்றது, அது உண்மை கிடையாது. ஆமென். சர்ச்சுக்கு வந்தபோது நல்லா பரிசுத்தமா ஜெபம் பண்ணிட்டு வர மாதிரி வந்துட்டு இங்க நல்லபடியா சோத்திரம் ஆமான்னு பேசிட்டு இங்க 4 பேர் பார்ப்பாங்க. சர்ச்சை விட்டு கீழே போன உடனே கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது, மற்றவங்க கிட்ட சண்டை போடுறது, மற்றவங்க கிட்ட தேவையில்லாத காரியங்களை பேசுறது, புறம்பு கூறுறது, இதெல்லாம் நம்ம செய்யும் போது அது உண்மை கிடையாது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த காரியத்திலிருந்து நீங்கள் மீண்டு உண்மையாக இருக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையாக இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க சில நேரத்துல என்ன நடக்குன்னா, நான் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, எங்க பாப்பா கேட்டுட்டே இருக்கும், அதை பார்த்துட்டே இருக்கும், இல்ல என் பையன் பார்த்துட்டே இருப்பான். அந்த பொய் சொல்லிட்டா மறுநாள் அதே பொய் அவங்க சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதே சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நேற்று நீ சொன்ன பொய் சொல்லக்கூடாதுமா, தப்புமா, ஏசப்பா பசங்க நம்ம பொய் சொல்லக்கூடாது நான் சொன்னேன்னு வச்சுங்க, நேற்று நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க பேசுனீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஆமென். எதுக்கு சொல்லுவாங்க, உங்களுடைய நடத்தைகளை பார்த்துதான் உங்க பின்னாடி வராங்க வளருவாங்க. நீங்க ஒழுக்கமா இருந்தாலும் உங்க பிள்ளைகள் ஒழுக்கமா இருப்பாங்க. நீங்க ஒழுக்கமா இருந்தாலும் உன்னை பார்க்கிறவர்கள் ஒழுக்கமா இருப்பாங்க. நீங்க ஒழுக்கமா நடந்தாலும் உன்னை பார்க்கிறவர்கள் ஒழுக்கமா நடந்து கொள்வார்கள். நீ எப்படி வேணாலும் நடப்பேன், எப்படி வேணாலும் ஏனதனமா இருப்பேன், நான் போயிட்டு இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னா நீ நல்லா இரு. அது நீ போய் சொல்லாத, நீ நல்லா போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னா ஆண்டவர் அலுவலிக்கிற காரியம், வெறுக்கிற காரியம். ஆண்டவர் முன்னாடி உண்மையா இரு, நீ போய் 4 பேருக்கு சொல்லிட்டு நான் உண்மையா இல்லாம சில காரியங்கள் அதோட உங்ககிட்ட நான் சொன்னா அது சரியா கிடையாது. நானே ஒழுக்கம் இல்லை, நானே உண்மை இல்லை, நானே பிரசங்கம் பண்ணிட்டா போதுமா? அட்லீஸ்ட் நான் உண்மையா இல்லைன்னா நான் உண்மையா இருக்க முயற்சி செய்யணும். நான் ஆமென். இந்த வார்த்தை கேட்கற, இந்த வார்த்தை கேட்டப்ப நான் உண்மையா இருக்கணும். உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு திரும்ப போய் நான் போய் சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பிரியம் இல்லாத காரியத்தை செய்யிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு உதாரணம் சொன்னேன், தசம பாகத்தை நிறைய சபையில் நம்ம பேசியிருக்கேன். ஆனா நம்ம சபையில நிலைக்கு நான் பேசுறது இல்லை. ஒரு டைம் என்ன பேசியிருக்கேன், இதுவரை பேசுறது இல்லை. மற்ற அநேக சபைகளுக்கு போயிருக்கேன். அநேக சபைகளும் இந்த தசம பாகன்ற வார்த்தையை நான் தொடாம விட்டுதான் கிடையாது. சமய வாழ்க்கை விட்டாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லிடுவேன். ஏன் சொல்ல தெரியுமா? தசம பாகம் என்பது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காரியம். நீ தசம பாகத்தை கொடுத்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு 110 மடங்கு சொன்னா 10க்கு ஒரு மடங்கு, 110 மடங்கு. இன்னைக்கு 1000 சம்பாதிக்கணும், ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். 1 லட்சம் சம்பாதிக்கணும், ஆண்டவருக்கு 10,000 கொடுக்கணும். இதுதான் சொல்லிட்டு எல்லா இடத்துல சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்னா, அதில் நான் உண்மையா இருக்கிறேன் என்று. 2006 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்டை முதற்கொண்டு 2006 ஏற்றிட்ட பிறகு அன்னைக்கு இன்னைக்கு 2024 வரை கிட்டத்தட்ட 18 வருஷமா ஒரு நாளும் ஆண்டவரை நான் வஞ்சிக்கல, போய் சொல்ல கர்த்தர் பார்க்கிறார். வருகிற எல்லாவற்றும் ஆண்டவருக்கு தசமமாக உண்மையை கொடுத்துருவேன். நான் சம்பாதிக்கும் போது என்னுடைய ஆரம்ப நாட்களில் வருமானம் 1250 ரூபா, 125 ரூபா ஆண்டவருக்கு ஒரு கவரை வச்சு கொடுத்துட்டு எத்தனை என்னுடைய சபை போதற்கு அதை நான் கொடுப்பேன். அப்படியே வரும்போது 30, 40,000, 50,000 வரும்போது அதுக்கு தேவையான உண்மையா கொடுப்பேன். சில நேரங்களில் சொன்ன பிசினஸ் வரும்போது 10 லட்சம் ரூபா வந்திருக்கும், 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு தசம் பார்த்து கொடுத்துருவேன். எதுக்குன்னா நான் எங்க போனாலும் அந்த வார்த்தை சொல்லுவேன். ஏன்னா நான் உண்மையா இருக்கிறதுனால அது பகிரங்கமாய் மற்றவங்களுக்கு பேசுவேன். அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதனால அதை நான் அநேகருக்கு சாட்சியை சொல்லுவேன். ஏன்னா அந்த விஷயத்தை நான் உண்மையா இருக்கிறேன். அதனாலதான் சில காரியங்களில் நம்ம மைக்கு பிடிச்சு நம்ம பேசிட்டு எதோ வேணாலும் பேசலாம், அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதில் நம்ம முயற்சி
செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கும். இன்னைக்கு நான் யாரு கேட்டாலும் சொல்லுவேன், கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். ஆனா கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தில் உண்மையாய் உள்ளதுனாலதான் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. ஏன்னா மல்கியா 3:3 அதிகாரத்தில் 3:10-11 வாசித்த தெரியும். தசம பாகத்தை பத்தி ஆண்டவர் பேசியிருப்பார். பண்டசாலைக்குள்ள உங்களுடைய ஆகாரத்தை கொண்டு வாருங்கள், அப்போது வானத்தில் பலகணிகளை திறந்து இடப்படாமல் போக மட்டும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஆண்டு சொல்றாரு, என்ன சோதிச்சு பாருங்க, தசமபாகத்தை கொண்டு வந்து என்ன சோதிச்சு பாருன்னு சொல்லி ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் தெக்குலூர்ல. அந்த நிறைய மொழிபெயர்ப்புல நான் பார்க்கும்போது, என்னுடைய தசமபாகத்தை நீங்க திருடுறீங்க அப்படி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு லாங்குவேஜில் பார்க்கும்போது, என்னுடைய தசமபாகத்தை நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது, என்னுடைய தசமபாகத்தை நீங்க ஏமாத்துறீங்க. தமிழ் பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிறீங்கன்னு இருக்கும். இப்படி ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல இருந்து நான் அதை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம், அவரை ஏமாத்துறோம், சீட் பண்றோம், அவரை வஞ்சிக்கிறோம், அவரை திருடுறோம், அவருடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது நம்ம திருடிக்கிறோம். ஒரு ஆமென், அல்லேலூயா. நம்ம திருடுறோம், அதே மாதிரி நம்ம கொள்ளையடிக்கிறோம் இப்படின்னு சொல்லி இதை நான் பிரசன்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா காரணம், ஆண்டவர் அதை விரும்புகிற ஒரு காரியம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உயர்த்தப்பட வேண்டும். நான் போற சபைக்கு அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தசமபாகத்தை பேசினாவே கஷ்டப்படுவாங்க. தசமபாகத்தை பேசினாவே என்ன எங்கெங்கோ ஓடும், எதோ மெசேஜ் ஓடும். அப்பதான் என்ன யூடியூப் எல்லாம் தோட ஆரம்பிப்பாங்க. ஆனா எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதை நம்பி நான் வாழ்றதும் கிடையாது. நான் கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நான் ப்ரூஃப் கேட்டாலும் எவ்வளவு தூக்கி போடுவேன். நான் ஒவ்வொரு டைமும் தசமபாகம் மோஸ்ட்லி கொடுத்தது செக்ல தான் கொடுத்துருப்பேன். அந்த செக் புக் நான் எழுதி வச்சிருப்பேன். ஸ்டேட்மெண்ட் எடுத்து நான் தூக்கி போட முடியும், எவன் கேட்டாலும். ஏன்னா நான் உண்மையா இருக்கிறேன். ஒரு ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நான் உண்மையா இருக்கிறேன். அப்போ நான் சொல்ல அவுட் ஆஃப் டாபிக் வந்துட்டு பாருங்க. அப்போ எந்த விஷயத்துல நாம உண்மையா இருந்தாதான் மற்றவங்க நம்ம உண்மையை பத்தி பேச முடியும். நானே திருடிட்டு இருந்தேன், நீ திருடாதான்னு சொல்லிட்டு நான் போய் பின்னாடி திருடுனா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா கிடையாது. ஒரு ஆமென், அல்லேலூயா. நாம் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னும் அதிகாரியா வைப்பார் ஆண்டவர். அப்ப நீங்க சொல்ல நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் ஆகுவதற்கு தீவிரவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணா, உண்மையுள்ள மனுஷர்களாக இருக்கும் பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கட்ட கொடுப்பார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம். முடிந்த அளவுக்கு உண்மையா இருக்க நம்ம முயற்சி செய்யணும். 100% உண்மையா இருக்குன்னு சொல்லல. நீங்க முயற்சி சொன்ன குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம இப்பொழுது சந்தோஷப்படுறோம். திரும்ப குழந்தை கீழே விழுந்துட்டா நம்ம அப்படியே விட்டுருமா? இல்ல ஓடி போய் தூக்குவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பரவாயில்ல, இன்னொரு முறை முயற்சி செய்யலாம், எழுந்து நடக்குதான்னு பார்ப்போம். 2 காரியங்களை செய்வோம். ஏன் தெரியுமா? அதை முயற்சி செய்யணும், அதே நடக்கணும்னு சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல தான் எதிர்பார்க்கிறாங்க. எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும் என்று. இதே நீதிமொழிகள் 12:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியர். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் பேசுகிறவர்கள் ஆண்டவர் பார்த்து அருவருக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல பொய் பேசுறதுனால மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறோம். பொய் பேசுறதுனால மற்றவங்களை அவங்களோட கூட இன்னைக்கு நிறைய பேர் லைங் லிப்ஸ், அவங்களோட உதட்டுல பொய் இருக்க பார்த்தாலே தெரியும். ஏன்னா சுயநலத்துக்காக பொய் பேசுவாங்க. பொய் தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசுவாங்க, உண்மை போல பேசுவாங்க. சிலர் பொய் உண்மை போலவே பேசுவாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக பொய் பேசுவாங்க. தன்னுடைய ஆதாயத்துக்காக எப்படியாயும் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும்ன்றதுனால எவ்வளவு வேணாலும் பொய் பேசுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யணும், ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னா எப்படியாவது ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்ட்டு கீழே இருக்கணும், மேலே இருக்கணும், போட்டு கொடுத்து பொய் சொல்லி அவன் அந்த வேலையில இருந்து கழட்டி விட்டுட்டு, இல்ல அந்த வேலையில இருந்து வேற இடத்துக்கு அவனை தள்ளி விட்டு என்ன பண்ண அந்த இடத்துல போய் அவன் உட்காரணும்னு நினைப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அது மாதிரி அதே ஒரு தொழிலா, ஒரு பிசினஸா, ஒரு ஃபுல் டைம் வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டு அவனை பத்தி போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க உயர்வுக்காக. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற நிலையை தக்க வைத்துக் கொள்ள, ஒரு பொசிஷன்ல இருக்கனா அதே நிலையை தக்க வச்சு கொள்ளணும், கீழே விழுந்துட கூடாது, கீழே போயிடக்கூடாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அதையும் போட்டு கொடுத்து பொய் சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அதே நிலையில பாத்தீங்க எத்தனை வருஷம் அது ஒரு தேக்க நிலையில அதே நிலையில அவங்க இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சிலர் சந்தோஷத்துக்காக பொய் சொல்லுவாங்க. ஆமே, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாரை பத்தி ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு அவன் சிரிப்பா நீங்களே சிரிக்கிறது. அவன் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அந்த பாவம் பண்ணான், அது தப்பு பண்ணான், ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு அதை உட்காந்து கை கொட்டி சிரிக்கிற எத்தனை கூட்டத்தை நான் பார்த்திருக்கேன். நம்ம செய்கிற எவ்வளவு பாவங்களையும் தப்பிதங்களையும் எல்லாம் நம்ம பத்தி 4 பேர் பேசணும்னா தெரிஞ்சு உலகத்தை பேச உலகமா கை கொட்டி சிரிக்கும். அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், இல்ல கீழே விழுந்திருப்பான், அவனை பத்தி உட்கார்ந்து கூட்டம் பேசி சிரிச்சு கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கு சந்தோஷத்திற்காக. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. சிலர் ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்காக போய் சொல்றவங்க இருக்கிறாங்க.
நிறைய பேர் இன்னைக்கு பாக்குறோம், ஆதாரத்திற்காக வைத்து பிழைப்புக்காக போய் சொல்லிட்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற கூட்டம் இருக்கிறது. சில பேர் பணத்திற்காக, பணம் வேணுன்றதுல எவ்வளவு போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். பணம் வேணும், சம்பாதிக்கணும் போய் சொல்றான், என்ன வேணாலும் போய் சொல்றான். போய் சொல்லிட்டு பயங்கரமா இன்னைக்கு ஒரு கூட்டத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிலர் பதவிக்காக போய் சொல்றான், அந்த பதவி வாங்கின செய்யணும்ட்டு. இன்னைக்கு அநேகர் அது மாதிரி தான் நடக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் அது மாதிரி தான் இருக்கிறாங்க. சிலர் அநேக காரியங்கள் போய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இருக்கும் ஆனா இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க மன்னிக்கிற சில ஊழியக்காரர்கள் அப்படி நடந்து கொள்றாங்க. காரணம், ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டா நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நமக்கு செய்ய மாட்டாங்க, நமக்கு பண்ண மாட்டாங்க. எப்ப கேட்டு பாருங்க, இல்ல இல்ல இல்லன்னு தான் சொல்லுவாங்க. தயவு செய்து மன்னிக்கணும் அன்பாய், ஏன்னா வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் எதற்காக என்ன பண்றாங்கன்னா, எப்ப கேட்டு பாருங்க, எனக்கு இல்ல அது இல்ல இது இல்ல, கடவுள் பார்த்து பாரு, கடவுள் சந்திப்பாருன்னு இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல. ஏன் இருந்தாலும் இல்லை என்று சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன உள்ளதை உள்ளதென்று இல்லை இல்லை என்று சொல்லு. அவன் கொடுத்தான கொடுக்கிறான், இல்ல பரவாயில்ல, கொடுத்தா சோத்திரம், கொடுக்கலாம் சோத்திரம். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்ன மரண பரிந்து நடத்த உண்மையிலவர். அது கொடுத்து அவருடைய ஊழியம், என்னை அழைத்த அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்ற உண்மையிலவராக இருக்கிறார். அவர் என்ன மரண பரிந்து நடத்துவார். நான் எதற்காக நான் போய் சொல்ல வேண்டும், என் வாழ்க்கை விட்டு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கு. ஒரு சோத்திரம் நீ கொடுக்கிற சோத்திரம், சந்தோஷம், வா கட்டி பிடிச்சிக்கோ. நீ கொடுக்கிற சோத்திரம், ஆண்டவர் இருக்கிறார். உன்னை நம்பி அந்த ஊழியத்துக்கு நான் வரல, உன் பணத்தை நம்பி அந்த ஊழியத்துக்கு நான் வரல என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த ஊழியத்தை உயர்த்துவார். ஊழிய காரியங்களை கர்த்தர் சந்திப்பார். உன்னை காட்டிய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரே ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கர்த்தருடைய ஆலயம் அது. அவர் நடத்துவாருங்க, அவர் செய்வாருங்க. நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த உண்மையா இருந்தனா கர்த்தர் நடத்த வேண்டிய பாதைகள் உன்னை பகிரங்கமாய் வெளியரங்கமாய் மகிமையின் பாதையில் உன் பாதையில் எய்யா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தரை போட்டு கொடுத்துட்டு மேல வர கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கிறது. அநேக சொல்லுங்க, இந்த உலகமா பொய்யெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்க. யாரு கேட்டு பாருங்க, இன்னைக்கு சில சபைக்கு வரல கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு பொய் சொல்றது. சில வேலைக்கு போல கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு பொய் சொல்றது. உடம்பு சரியா இல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போல ஏதாவது ஒரு பொய் சொல்றது. இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்தா பொய் சொல்றாங்க. உடனே சொல்லுங்க, உன்னை என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளு. அவங்க பாக்கணும், பரவாயில்லைங்க, என்ன அடிச்சாலும் உண்மை சொல்லுங்க. அந்த குழந்தை அவர்கள் உண்மை சொல்றாங்க. உண்மையாவே உண்மையான சொன்னங்களை இந்த சாதிகளுக்குள்ள, இந்த மக்களுக்குள்ள உங்களுடைய தேவனுடைய நாமம் மகிம்படியாக நீங்கள் உண்மையிலவர்கள் நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்க சுயநலத்திற்காக, ஆதாயத்திற்காக, உயர்வுக்காக, இல்ல சந்தோஷத்திற்காக, பணத்திற்காக, பதவிக்காக நீங்க பொய் சொல்வதை நிறுத்தி விடுங்க. ஹல்லேலூயா. நான் ஒருத்தர்கிட்ட உண்மையா இருக்கணும், நான் ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட ஏதாவது நான் மட்டும் நிலையா இருக்கணும். என் பதவி அதே, அவர்கிட்ட என்ன பதவி இருக்கணும் அதே பதவி நான் இருக்கணும். இல்ல என்னுடைய ஆலோசனை பிரகாரம் அவர் நடக்கணும் என்றதுக்காக அநேகர்களை போட்டு கொடுத்துட்டு நீ கீழே தள்ளி அவனை ஒதுக்கிட்டு நீ மேல வர நினைச்சா ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறதே எடுத்துருவார். பைபிள் அதான் எல்லாரும் பாஷா, இந்த ஒரு தாளத்தை பிடுங்கி உள்ளவங்கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்து ஆண்டவர் பார்க்கற. இன்னைக்கு நீ உண்மை உனக்குள்ள ஆயத்தட்டு போய் அடக்கி வச்சுட்டு வெளியில பார்த்த உண்மை உள்ளவன் போல வேஷம் போட்டு கொண்டு நீ வேஷத்தோடு நீ திரிந்து கொண்டிருக்கலாம். உன் உள்ளத்தின் அழுக்கு குமரல்களை கசடுகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளியே பார்க்கும்போது வேஷம், ஒத்த வேஷம், நல்லவன் போல, உண்மையுள்ளவன் போல, தாய்மை உள்ளவன் போல. இன்னைக்கு நிறைய பேர் தாய்மை போல ஆக்டிங். ஆண்டு சொன்ன தாய்மையோட கர்த்தர் கிருபை இருக்கிறார். உனக்கு உண்மையிலே தாழ்மையா இருக்க உனக்கு தெரியுதுன்னா உண்மையை தாழ்மையா இரு. சோத்திரம், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இன்னும் உனக்கு உண்மையா இருக்க தாய்மை இருக்கு தெரியலையா, அங்க போயிட்டு பேச போடாத. தாய்மா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, வெளியே தாழ்மையா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள அந்த தாழ்மை இல்லாம இந்த வாழ்க்கை ஒண்ணு வர இன்னும் வாழ்க்கை இறங்கிதான் போகும். நான் சொல்றேன், ஒண்ணு உண்மையா இருக்கணும். நீ தாழ்மையா இருக்கிற நினைக்கிறப்ப தாழ்மையா இரு. அப்படி இருக்கனால முடியல, பரவாயில்ல, நீ இருக்கிற நிலையே இரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை நீ விட்டு கொடுக்காத, உன்னை தாழ்த்துக்காத, உன்னை மற்றவர்களுக்காக உன்னை தாழ்த்துக் கொள்ளாத, மற்றவர்களுக்காக வேஷம் போடாது, மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கை உன்னை ஆண்டவர் ஒரு வேலை ஆண்டவர் அந்த நிலையை தான் வைத்திருப்பார் போல. ஒரு ஆமென். அந்த மற்றவருக்கு முன்னாடி கர்த்தரை உயர்த்தி தான் வைத்திருப்பார் போல. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்காங்க. வாழ்க்கை அப்படியே மாறுவதற்காக ஆண்டவர் தரிசனத்தை திட்டத்தின் வழியா ஒன்று அப்படி நடத்தி கொண்டு போவாரு. ஆனா நீ அவங்ககிட்ட போய் தாழ்மையா இருந்தாதான், அவங்ககிட்ட போய் அவன் கை கட்டி குஞ்சாதான், அவங்ககிட்ட போய் அவன் தொடச்சு விட்டாதான், அவன் பெட்டியை தூக்கினாதான், இல்ல அவங்ககிட்ட போய் ஏதாவது செஞ்சாதான் என் வேலை படிப்பாக போகாம இருக்கும், எனக்கு ஏதாவது 10 ரூபா கொடுப்பான், இல்ல சம்பளம் இன்கிரிமெண்ட் வரும், இல்ல பதவி உயர் வரும், இல்ல ஏதாவது ஒண்ணு வரும், இல்ல இது மாதிரி எல்லாம் நடந்துட்டு அவர் ரொம்ப தாழ்மையுள்ள மனுஷன் நினைப்பார் என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ள. பச்சை வந்திய போல உன்னை மாற்றிக்கொள்ளாது. பச்சை வந்து எல்லாருக்கும் தெரியுங்க. அது இருக்கிற சூழ்நிலை பார்த்து அந்த நிலத்தை மாற்றிக்கொள்ளும். ஒரு வீடியோ பார்த்தேன், அது நான் இதெல்லாம் பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது பார்த்தேன். ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, பச்சை வந்து வருது, ஒரு மஞ்சள் வாழைப்பழம் வருதுல, மஞ்சள் வாழைப்பழத்து மேல போயிட்டு உட்கார்ந்த உடனே அந்த மஞ்சள் அந்த பச்சை வண்டி மாறுது. அங்க பாத்தீங்கன்னா பச்சை வண்டி எங்க இருக்குன்னு தெரியல, வாழைப்பழம் மாதிரி மாறிடுச்சு. திருப்பி ஒரு திராட்சை உட்காருது, திராட்சை கலராக மாறிடுது. செடி இடத்துல போகிறது செடி போல மாறிடுது.
எங்க போய் உட்காருதோ அதே கலர்ல மாறி போகுது. ஒரு மரத்துல உட்கார்ந்து மர நிறமாய் மாறி போகுது. இது போல ஒரு வாழ்க்கை பச்சுவாந்தி போல ஒரு வாழ்க்கை அடிக்கடி மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஒரு நாளில் ஒருவர் கர்த்தருடைய நீ யார் என்று தூக்கி எறிகிற நாட்கள் வரும். நீ எவ்வளவு பேர் பரிசுத்தமான ஜெப வீரனா, ஊழியக்காரனா, இல்ல பிசினஸ் மேனா, இல்ல எவ்வளவு பேர் நன்மை செய்கிறவனா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கர்த்தர் போய் அருவருக்கிற தேவன். ஹல்லேலூயா. போய் வந்தவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆளை பார்த்தா ஒரு வேஷம், ஆளை பார்த்தா ஒரு தந்திரம், ஒரு ஆளை பார்த்தா ஒரு எப்படி சொல்றது, பச்சுவந்துகள் தலை மாற்றிக் கொள்றது. அங்க போனா அப்படி கைக்கிட்டு அப்படி கம்பீரம் அளிக்கிறது, தலை குனியாது. இங்க வந்தா அப்படி தலை குனியுது. அங்க போனா வீட்டுல போனா ஒரு மாதிரி, வெளியில வந்தா ஒரு மாதிரி, அந்த மனுஷங்கிட்ட பார்க்கும்போது ஒரு மாதிரி, இந்த மனுஷங்கிட்ட பார்க்க ஒரு மாதிரி, சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி, சபைக்கு வெளியே ஒரு போகும்போது ஒரு மாதிரி. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த உதவிகள் ஒருபோதும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை கர்த்தர் அருவருக்கிறார்கள். உண்மையா இருக்க கற்றுக்கொள். நீ பச்சுவந்தியா இருக்காது ஒருபொழுதும். பச்சுவந்திகள் தன் நிறத்தை மாற்றிக் கொள்ளாத. நான் சொன்னல, சுயநலத்திற்காக, ஆதாயத்திற்காக, உயர்வுக்காக, சந்தோஷத்திற்காக, பணத்திற்காக, பதவிக்காக மற்றவர்களை போட்டு கொடுத்தோம் சூழ்நிலைக்கு அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற போல நிறத்தை மாற்றிக் கொள்ளாத. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசிருப்பாரு, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செகண்ட் உன்னுடைய நிறத்தையும் உன்னுடைய குணத்தையும் நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எங்குமே உண்மையாயிரு. முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்க முயற்சி செய். எவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், எவன் உயர்த்தினாலும், எவன் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கலாலும், நடக்க வேண்டியது நடந்தே தீரும். யான் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன் உண்மையை பார்க்கிறார், உன் நிலையை பார்க்கிறார். கொஞ்ச காலம் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். 5 திறந்த காலை கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் தூர தேசத்துக்கு போயிட்டு வெகு நாட்களுக்கு பிறகுதான் திரும்பி வந்தார். வந்துதான் அந்த கணக்கு கேட்டார். இன்னைக்கு நிறைய தாழ்ந்தைகளை கர்த்தர் உண்மையிடத்தில் நம்ம இடத்தில் கொடுத்திருக்க, சில இடத்தில் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்கள். சில இடத்தில் ஆண்டவர் பாடுகிற திறமையை கொடுத்திருக்க, அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்க. சிலருக்கு ஆராதனை திறமையை கொடுத்திருக்க, அந்த ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. சிலருக்கு சபை கிளீன் பண்ற சுத்தம் பண்ணுற ஊழியத்தை கொடு, அதை உண்மையா செய்யுங்க. சிலருக்கு சொல்ற சமைக்கிற ஊழியத்தை கொடுத்தா அதில் உண்மையா செய்யுங்க. சிலருக்கு பாய் போடுற ஊழியத்தை கொடுத்த உண்மையா செய்யுங்க. சிலருக்கு டாக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை கொடுத்த உண்மையா செய்யுங்க. சிலருக்கு தாங்குகிற ஊழியத்தை கொடுத்திருக்காங்க, உண்மையா செய்யுங்க. சிலருக்கு ஜெபிக்கிற ஊழியமா உண்மையா செய்யுங்க. எந்த இடத்துல ஊழியத்திலும் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை அழகுபடுத்தி மேன்மைப்படுத்துவார். சிலருக்கு வேலையை கொடுத்திருக்க வேலையில் உண்மையாரு. எஜமான் வரும்போது கையை ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற இடத்துல எஜமான் போன உடனே உட்காந்து ஓடி அடிச்சுட்டு இருக்கிறார். எஜமான் பாக்குறாங்க, கர்த்தர் பாக்குறாரு. நான் சொல்றது புரியுதா? உனக்கு கொடுத்தாருன்னா அந்த சம்பளத்துக்கு போய் நியமிக்கப்பட்டிருக்க 8 மணி நேரம் அவன் செய்யறான் இவன் செய்யறான் செய்யாத. 10 பேர் இருக்கிறீங்களா, 9 பேர் ஓடி இருக்கிறான், அவனோடு கூட நானும் சேர்ந்து ஓடி இருக்கிறேன்னு நினைக்காத. நீ உண்மையா பிரித்தெடுக்கப்பட்டனா இல்ல, எனக்கு கொடுத்த அந்த ஊழியம் இந்த சம்பளம் போதும், இல்ல பல சம்பளம் கம்மியா இருந்தாலும் அதுக்காக நான் ஒப்புக்கொண்டேன்ட்டு உன் வேலையை நீ உண்மையா செய். ஹல்லேலூயா. மற்றவனை பார்த்து செய்யாத, கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் விளங்குது? நான் சொல்றது புரியுது? என்ன வேலையை உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டாரோ உண்மையா செய்யுங்க. உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அன்பில் உண்மையா இருங்க, தேவ பக்தியில் உண்மையா இருங்க, ஆவியில் உண்மையா இருங்க, சகல நற்குணத்தில் உண்மையா இருங்க, நீதியில் உண்மையா இருங்க, ரட்சிப்பில் உண்மையா இருங்க, அவனுடைய வசனத்துல வேதத்தில் உண்மையா இருங்க, அவங்களுடைய இருதயத்தில் உண்மையுள்ளவரா இருங்க, உங்களுடைய சாட்சியில் உண்மையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ பக்தியில தேவ பயத்துல உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன், சொல்லணும், சொல்லிதான் ஆகணும். நம்ம தீபாவளி வந்தது இப்போ சமீபத்தில். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. விஜய் சம்பவம் தான் அதை சொல்கிறேன் நான். விஜய் சிஸ்டர் உங்கள் பொண்ணு தான். என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு நமக்கு, அவங்க எங்கே ஒரு வேற ஊரில் இருக்காங்க, இங்கே வரும்போது நமக்கு சபைக்கு வராங்க. கரெக்டாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க, இது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோயிலுக்கு படைக்கணும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை போய்ட்டு அன்னைக்கு படைக்கணும்னு, ஏன்னா நோம்பு கும்பிட்டு தான், அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கோம், அது அப்பப்பதான் சர்ச்சைக்கு வருது, இங்கே வரதான் வரது போகிறது. அவங்க அம்மா தான் ஞானசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வராங்க. அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும், கடவுளுக்கு தான் வெளிச்சம். கண்டிப்பா அவங்க பாட்டி அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அந்த சின்ன பொண்ணு ஒரே வார்த்தை கேட்டிருக்கு. அவங்க பாட்டி பார்த்தாலே பிடிக்காது, சண்டை வரும், எப்ப போட்டாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே வார்த்தை எரிச்சு பேசி சொல்லியிருக்கிறது, ஒண்ணு ஒழுங்கா இங்கே இருக்குல்ல, ஒழுங்கா அங்க இருக்கு. இப்பதான் சர்ச்சை ஒழுங்கா போயிட்டு இருக்கிறதுல, அப்புறம் திரும்ப ஏன் போயிட்டு நீ அதை போய் செய்யணும் இதை போய் செய்யணும், ஒரே வார்த்தை பேசிருக்கு. பேசின உடனே அவங்க பாட்டி ஒரு ஷாக் ஆயிட்டு, ரெண்டாவது பாட்டி அதை செய்ய சொல்லல.
செய்யவே இல்லை. அன்னைக்கு அந்த எதுவுமே செய்யல, அந்த காரியத்தை செய்யல. ஒரு அவங்க பாட்டி இப்ப சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்காங்க, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்காங்க, இன்னும் ஆண்டோட தேடி தெரியல, வெறும் சில வாரங்களா தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து சொன்ன உடனே அந்த பொண்ணு எதை பத்தி யோசிக்கல. பாட்டி நம்ம திரும்ப சண்டை போட போறாங்க, திட்ட போறாங்க, அடிக்க போறாங்க யோசிக்காம தேவனோட ஒரு பயத்துல, தேவ பக்தியில ஒண்ணு சர்ச்சைக்கு தான் போயிட்டு ஒழுங்கு அங்க போய் அதை செய்ய, இங்கே செய்யற அங்கே செய்யறேன்னு ஒரே வார்த்தை நறுக்குன்னு கேட்ட உடனே அவன் பார்த்து அதெல்லாம் தூக்கி போட்டு நேரம் வெளில போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த 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 நோன்பு கும்பிடுறது நடக்கவே இல்லை. எதுக்கு சொல்ல வரா? இதுதான் தேவ பக்தி. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை அநேகத்தில் அதிகாரியாகி மாற்றுவாரு. எனக்கு ரொம்ப என் உள்ளத்தை அசைஞ்சது. அதுதான் சொன்னேன். அவங்க அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க தப்பா எடுத்துறாங்க இல்லையோ, அவங்க கூட அந்த உறுதியா இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன பொண்ணு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, சின்ன குழந்தை, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனாலும் தேவ பக்தி இதுதாங்க ஆண்டவர் பாக்குறாரு. இந்த உண்மையெல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு. இதை இந்த பொண்ணு பண்ணதுனால எனக்கு தெரியுமா யாருக்கு தெரியுமான்னு யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஆண்டவர் பாக்குறாருன்னு செஞ்சிருக்கிறேன். அது என்னுடைய காதுக்கு வந்தது. அதனால அதுக்கு நான் சொல்றேன். உண்மையா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப மன உடைஞ்சு போனேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு பக்தி. இது நான் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அடிக்கடிக்கு சொல்லுவேன், இது ஒரு வாய்ப்பு வந்தது, உடனே அந்த பாப்பா பயன்படுத்திக்கிச்சு. இன்னைக்கு அந்த காரியம் அந்த வீட்டுல நடக்கல. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அன்னைக்கு கொஞ்சம் பெண் பண்ணி கொடுத்துட்டு பச்சை வந்து போல மாறிட்டு போய் சர்ச்சைக்கு வரும்போது சோத்திரம் ஜெபம் பண்றது, அங்க போயிட்டு இதுவும் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா. அவங்க குடும்பமும் கெட்டு போய் அவங்க பாட்டியும் ஆண்டவருக்குள்ள சரியா வராம நடத்தாம இன்னைக்கு ஆண்டவரை ஒரு அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இதுதாங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு, அந்த ஞானம் நமக்கு ஏன் இல்லாமல் போகுது? நம்ம ஏன் ஒத்த வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம்? நம்ம ஏன் பச்சை வந்து போல நடந்துட்டு இருக்கிறோம்? நம்ம ஏன் இங்க அங்க மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கிறோங்க? அந்த சின்ன பொண்ணு நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. ஒரு ஆமென். அடிக்கடி சொல்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சில நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இவன் சின்ன பையன் சொல்லி நான் கேட்கறது, சின்ன பொண்ணு சொல்லி நான் கேட்கறது இருக்கக்கூடாது. அதை நம்ம சாட்சியா நம்ம பார்க்கணும். கர்த்தர் தாமே மகளை ஆசீர்வதித்தோம், குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அவங்க வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்யட்டும். உண்மையா இருக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும். கர்த்தர் இடத்துல நான் போய் உதவுகளை கர்த்தர் அருவ இருக்கிறார். ரெண்டு மனுஷனை பத்தி ஒரு 5 நிமிஷம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். உண்மை உள்ளவர்னா நீதிமொழி 28 நம்ம சொன்னோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இருக்கிற இடத்துல உபத்திரம், சோதனை, போராட்டம், வேதனை, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். உண்மை இருக்கிற இடத்துலதான் அதெல்லாம் இருக்கும். ஆனா அதனோடு கூட கர்த்தர் இருப்பாருங்க. உண்மை இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், செல்வம் இருக்கும், கூட்டம் மக்கள் இருப்பாங்க, புகழ்ச்சி இருக்கும், பெருமை இருக்கும், கனம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியும், அவனை உயர்த்துற மாதிரி தெரியும், 100 பேர் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியும், அவன் கூட ஒரு கூட்டமே ஒரு படையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவனோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டா, பிசாசு தான் இருக்குங்க. ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்க. உங்க குடும்பத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, உங்க அன்பில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, தேவனோட ஒரு உண்மையா இருந்தீங்கன்னா உபத்திரம் அதிகமா உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் உண்மையா இருக்கிறவங்க உபத்திரம் பிரச்சனை அதிகமா இருக்கும். அவனோட ஒரு கலந்து பச்சை வந்து போல இங்க ஒரு மாதிரி எங்க ஒரு மாத்தி போறானா அவனுக்கு பிரச்சனை உபத்திரமே இருக்காது. அங்க போகும்போது அவன மாதிரி மாறுவான், இங்க வரும்போது இவன மாதிரி மாறுவான். அவனுக்கு ஒரு பிரச்சனை போராட்டமே இருக்காது. நீ உண்மையா இருந்தால் உன்னை துரத்துவார்கள். நீ உண்மையா இருந்தா உன் சட்டையை கலட்டுவாங்க. நீ உண்மையா இருந்தா உன்னை நிர்வாணப்படுத்துவாங்க. நீ உண்மையா இருந்தா உன்னை தூக்கி எறிவாங்க. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீ உண்மையா இருந்தா உன்னை புறங்கூறுவாங்க, அவதூறு பரப்புவாங்க, உன்னை அடிமைப்படுத்துவாங்க, உன்னை ஏளனப்படுத்துவாங்க, உன்னை தப்பி கொள்ளாதபடிக்கு உன்னை போட்டு கொடுப்பாங்க, உன்னை போட்டு கொடுத்து உன்னை தூரம் தள்ளுவாங்க. அவன் உயர்ந்து உன்னை தாழ்த்திடுவான். நீ உண்மையா தான் இருக்கிற, நீ நல்லதான் பண்ற, அவன் பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பான். ஆனா அவன் தூக்கி துரத்தணுன்றதுக்காக உன்னை அசால்ட்ட தூக்கி போட்டுருவாங்க. சோர்ந்து போகாதே, கலங்காதே, அதை குறித்து பயப்படாதே. அப்படி ஏதாவது அந்த வழியில நீ கடந்து கொண்டிருக்கிறனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், என் தேவன் உன்னோடு இருக்கிறார், என் ராஜா உன்னோடு இருக்கிறாருங்க. யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனா இருந்தான். ஆதிகாரம் 39:9 சில தாய்க்கு உண்மையா இருந்தா, தந்தைக்கு உண்மையா இருந்தா, சகோதரனுக்கு உண்மையா இருந்தா, அவன் சிறைச்சாலையில உண்மையா இருந்தா, எகிப்து தேசத்துல உண்மையா இருந்தான். ஆனா அவனை தாய் தந்தையை தூக்கி போட்டாங்க, சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசு வித்து போட்டாங்க, கிணற்றுல தூக்கி போட்டாங்க. போத்திபார் மனைவிட்டு அங்க அந்த குடும்பத்துல உண்மையா இருக்கிறான், அவன் அவன்கிட்ட தப்பா நடக்குன்னு நினைக்கிறான், அங்க தேவனுக்கு பயந்த உண்மையா இருக்குன்னு நினைக்கிறான். அவனை தூக்கி சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையிலும் உண்மையா இருந்தான். எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் அதிபதியா அவனை மாற்றினாருங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு 13 வருஷங்களுக்கு 17 வயசுல அவன் போற அடிமையா, 30வது வயசுல அவன் எகிப்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். நீங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நான் இந்த போராட்டத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறேன், ஆனா உண்மையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரும். மோசே ஆண்டவர் என்னாகமம் 12:7 சொன்னார். என்னாகமம் 12:7 என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆமென் ஹல்லேலூயா. மோசே உண்மையுள்ள மனுஷனா இருந்தான். மோசே எத்தியோப்பியா தேசத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அதனால ஆரோனும் மியாமும் என்ன பண்ணாங்கன்னா, அவன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். இவனை எப்ப பார்த்தா ஒரு மாதிரி குறை பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சுக்கும் போது
பேசும்போது அவங்க சொன்னாங்க, என் மோசேக்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா, மோசே தான் உண்மையுள்ள மனுஷனா, மோசேக்கு தான் ஆண்டவர் சொப்பனங்கள் கொடுப்பாரா, மோசேக்கு தான் ஆண்டவர் தரிசனங்கள் கொடுப்பாரா? ஆமே. நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, இவர் ஓட்டினா பேய் ஓடுமா, இவர் ஜோமனாலும் ஆண்டவர் சோப்பத்தை கேட்பாரா, இவர் பண்ணாத இது பண்ண. நிறைய பேருடைய எண்ணங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி அவங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவன் என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு வந்து பயம் இல்லாம போயிடுச்சு. உண்மையுள்ள மனுஷனுக்கு விரோதமாக பேசவங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஆண்டவரை கேட்க ஆரம்பிக்கிற ஆண்டோட கோபம் அவர்கள் மேல் வந்தது. வந்த உடனே என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஏன் தெரியுமா அவளுக்கு கோவம் வந்தது? அவன் சொல்றான், மோசே நான் ஆண்டவரே சொல்றாரு, நான் மோசேவுடன் மறைப்பொருளா அல்ல, முகமுகமாய் மோசேவுடன் நான் பேசுகிறேன், அவர் பிரதட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான், ஆண்டோடைய சாயலையும் அவன் காண்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கிறதுனால அவனை ஒரு மாதிரியை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொறாமை நிறைய இன்னைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஊழியத்திற்குள்ளும் சரி, குடும்பத்திற்குள்ளும் சரி, நிறைய இடத்துல அதிகமான பார்க்காரு குடும்பத்துக்குள்ள ஊழியத்திற்குள்ள தாங்க ஈக்குவலா ஆண்டு கொண்டு போறாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா போராட்டம், பிரச்சனைகள், பொறாமைகள் அதிகமா இருக்கும். மற்ற வெளியில உன்னை அழிக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஒரு ஆளை தேவை இருக்கு, உன்னை அழிக்கிறதுக்கு உன் குடும்பம் மட்டுமே போதும். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்க அழிக்கிறதுக்கு வெளியிலிருந்து எவ்வளவு தேவைங்க, உங்க அழிக்கிறதுக்கு உங்க ஊழியத்தில் உள்ள ஊழியர்களே போதும். நீ கிறிஸ்துவ உலகத்துல சரி, இதுதான் ரெண்டு தான் நடக்குது. மற்றவெல்லாம் நல்லா இருப்பான், பாத்தீங்க இப்படியா இருப்பான். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. இவன் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாம் செய்யறன்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரோனும் மியாமும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனை பத்தி ஏதோ பேசி பயம் இல்லாமல் அவனை பேச ஆரம்பிக்கும் போது, அப்பதான் ஆண்டவருக்கு மிரியாம் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போதுதான் கோபம் வந்துட்டு ஆண்டவருக்கு மிரியாமுக்கு ஆண்டவர் குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். என்னுடைய தாசனை குறித்து நீ இவ்வளவு எரிச்சலாய் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீ பேசி உண்மையில மனுஷனுக்கு விரோதமாய் அவன் மேல நீ வந்து உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு என்று குஷ்டரோகத்தை ஆண்டவர் மிரியாமுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உண்மையில மனுஷனை பார்த்து அவனுக்கு பயம் இல்லாமல் அவனுக்கு விரோதமாய் நீ போய் சொல்லிக் கொண்டு துட்டிக் கொண்டு நீ தேவி என்றால் கர்த்தர் பார்த்து உனக்கு வராத காரியத்தை கர்த்தர் நேரிடுவார். இன்னைக்கு நீ போய் சொல்லிக் கொண்டு சந்தோஷமா மாடி கட்டிக்கொண்டு நீ எவ்வளவு காரியம் செய்து கொண்டு நீ என்ன வேலையோ பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம், ஆனா செஞ்சுக்கோ, அதெல்லாம் ஆண்டவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா ஒரு உண்மையுள்ள மனுஷனை போட்டு கொடுத்தோ, ஒரு உண்மையுள்ள மனுஷனுக்கு விரோதமாக பேசியோ, ஒரு உண்மையுள்ள மனுஷன் அவன் செய்யாத காரியத்தை அவன் சிக்க வைத்தோ, அவனை அவமானப்படுத்தியோ, இல்ல அவன் சட்டை கழட்ட வரைக்கும் அவனை நிர்வாணப்படுத்தியோ, அவன் அந்த இடத்துல இல்லாமல் போக நினைக்க பாத்தியா, கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை கர்த்தர் அருவருக்கிற காரியம். உன்னை கர்த்தர் மேல் அந்த கோபம் வரும். மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அவன் ஆரோன் போய் பார்த்த உடனே அவன் அழுகிறான். என்ன அழுகை போல ஒரு குஷ்டரோகம், பிறந்த குழந்தை மேல குஷ்டரோகம் இருக்கிற வேதனையோடு பார்க்கலாம். இப்போ மோசே கிட்ட முறையிடறான். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் சொல்றேன், உண்மையா இருக்கிறியா? சொல்லுங்க ஆமென். உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையானதா இருக்கிறீங்களா? நீ உண்மையா இருக்கிறியா? நீ செய்கிற ஊழியத்தில் உண்மையா இருக்கிறியா? உன் குடும்பத்தில் உண்மையா இருக்கிறியா? வேலையில் உண்மையா இருக்கிறியா? ஊழியத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகள் எடுத்து உண்மையா இருக்கிறியா? ஊழியத்தின் நிமித்தமா உண்மை எங்க பிசினஸ் உண்மையா இருக்கிறியா? உண்மையா இருக்கிறியா? மகிழ்ந்து களி கூறுங்க. உன்னை தள்ள நினைக்கிறவனுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாத்தையும் ஒரு நாள் கர்த்தர் சரி கட்ட நாட்கள் வரும். இன்னைக்கு அவன் உயர்ந்து இருக்கிற போல தெரியும், அவன் உன்னை தள்ளிட்டு மேல போன போல தெரியும், உன்னை ஒதுக்கிற போல தெரியும். ஆனா கர்த்தர் அன்னைக்கு அவனுக்கு அந்த மீரியாமுக்கு குஷ்டரோகத்தை ஏற்படுத்தினது போல அவன் வாழ்க்கை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக்கி போடுவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி பண்ண உடனேதான் ரெண்டாவது நடந்துச்சு. மோசே காலையில அவன் விழுந்தான். வந்துட்டு தயவு செய்து மன்னித்து மீரியாமுக்கு இந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் சுகமாக்கணும்னு கேளுங்க. இதை நான் அப்படியே சொல்றேங்க. உண்மையா இருந்து உன்னை தள்ளிட்டாங்களா, உன் காலில் வந்து வீழ்ற நாட்கள் வருங்க, உன்னை தேடி வர நாட்கள் வருங்க. எவன் உன்னை குறித்து நான் உண்மையா கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு காரியம். நீ உண்மையா இருந்து சோர்ந்து போய் வேதனைப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கிறீங்களா, கர்த்தர் உங்களுடைய சமூகத்துல கிருபையாய் உங்களை ஆண்டவர் நடத்துவார். கிருபையா உங்களை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க. தயவு செய்து நான் செய்த தவறை நான் மன்னித்து விடுங்கள் என்று சொல்ற நாட்கள் வரும். ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்த உடனே அவன் ஆண்டவருடைய சோமன் கேட்கிறான், 7 நாள் காத்துருங்க. அது சொல்றான். மீரியாமுடைய அப்பா அவன் முகத்தில் காரி துப்பட்டோன்னாரு. ஒரு ஆமென். இப்படிப்பட்ட பெண்ணு பெற்றெடுத்துக்கிற காரி முகத்தில் துப்பட்டோன்னாரு. துப்பிட்டு 7 நாள் கழிச்சு நான் சுகமாக்குறேன் என்றார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை பொய்யாக்குனாங்களா? நீ உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? நீ ஊழியத்தில் உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? குடும்பத்தில் உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? வேலையில் உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? பிசினஸ் உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? பிள்ளைகிட்ட உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? பெற்றோர்கிட்ட உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? சொந்த பந்தங்கிட்ட உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? இல்ல நீ இருக்கிற இடத்துல உண்மையா இருந்த உன்னை பொய்யாக்குனாங்களா? கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. உன்னை பொய்யாக்கிட்டு உன்னை பொய்யன் என்று சொல்லி உன்னை தள்ளிட்டு நீ தனிமரமா இன்னைக்கு இருக்கிறியா? தனிமரமோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாருமே இல்லை என்று எனக்கு யாரு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேங்க, ஒரு வாழ்க்கை அதுதான் அங்க ஆசீர்வாதத்தின் உயர்வு மகத்துவம். என் அப்பா உன்னோடு இருக்கிறாருங்க, என் தேவன் உன்னோடு இருக்கிற. உலகத்தில் 1000 பேர் இருந்தாலும் என் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள பொய் உரையாத தேவன்
குறித்து கலங்காது, தனிமையா இருக்கிற வேதனை கொள்ளாது. என்னை விசாரிக்க யாரும் இல்லை, நான் உண்மையாதானே இருந்தேன், நான் உண்மையாதானே வாழ்ந்தேன், ஆண்டவருக்கு உண்மையாதானே இருந்தேன், ஏன் உண்மையை ஏற்றுக்கொள்ளல, என்ன குறித்து புறம் கூறினாரே என்று நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறியா? சொல்றீங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், யார் இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போக கலங்க வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னை புறம் கூறின ஜனங்கள் அவர் நாவை நீ வெட்கப்படுத்துவாய். உனக்கு விரோதமா இருந்த ஒரு கூட்டத்தின் நாவை நீ வெட்கப்படுத்துவாய். என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், என் தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை நடத்த வேண்டிய பாதையில் நடத்துவார். எல்லாம் இருந்து நின்று நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். உண்மையா இருங்க, தேவன் உண்மையிலவரா இருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னிலிருந்து கொஞ்சமா உண்மையா இருக்க நான் தீர்மானம் பண்றேன். அநேகத்தில் இல்லை ஆண்டவரை, சிலதில் நான் உண்மையா இருக்க தீர்மானம் பண்றேன், ஒன்றில் உண்மையா இருக்க நான் தீர்மானம் பண்றேன் என்று நீங்க தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உயர்வான காரியங்களை செய்வார். உண்மையுள்ளவனாயிரு, உண்மையாயிரு, உண்மையுள்ளவனாயிரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ள. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரலோக தெய்வமே ஸ்தோத்திரம்.